அண்மைச் செய்தி. ஐபிஎல் சாம்பியன் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரு நகரம் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெங்களூரு நகரம் தற்போது சாம்பியன் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎல் சாம்பியன் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரு நகரம் தற்போது உள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணி வீரர்களுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாம்பியன் கொண்டாட்டத்தில் பெங்களூரு நகரம் தற்போது உள்ளது. ஆர்சிபி அணி வீரர்களோடு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சாம்பியன் கொண்டாட்டத்தில் பெங்களூரு நகரம் தற்போது உள்ளது. ஆர்சிபி அணி வீரர்களோடு உற்சாக கொண்டாட்டத்தில் தற்போது மக்கள் உள்ளனர். அண்மைச் செய்தி. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணி வீரர்களுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் பெங்களூரு மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎல் சாம்பியன் கொண்டாட்டத்தில் பெங்களூரு நகரம் தற்போது உள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆர்சிபி அணி வீரர்களோடு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணி வெற்றியை கொண்டாட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றியை தொடர்ந்து தற்போது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். சின்னசாமி மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்று நடைபெற்ற அந்த 18வது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதன்முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிலையில கோப்பையை கைப்பற்றிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தொடர்ந்து பாராட்டு மலைகள் மீது பொழியிருந்து வருகிறது. இந்த சூழலால் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பெங்களூர் மைதானத்துல அவர்களுக்கு இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அதே நேரத்தில் அங்கேயும் இந்த பாராட்டு, அது மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையே வீரர்கள் அணிவகுத்து அந்த கோப்பையுடன் உலா வரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. இந்த சூழலில்தான் அகமதாபாத்தில் இருந்து இன்று மதியம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் பெங்களூர் வந்தடைந்தனர். பெங்களூர் விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பூங்கொத்து கொடுத்தும் அதே போல ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு என்பது அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை அங்கு கர்நாடகா இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்தித்துவிட்டு தற்பொழுது அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய மைதானத்திற்கு, அதாவது பெங்களூர் சின்னசாமி மைதானத்திற்கு வர இருக்கிறார்கள் ஆர்சிபி அணி வீரர்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆர்சிபி அணி வீரர்களை வரவேற்பதற்காக பெங்களூர் மைதானம் முன்பு ஒட்டுமொத்த ரசிகர்களும் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தி, அதாவது திறந்தவெளி பேருந்தில் அணிவகுப்புடன் நடத்தி அவர்கள் ரசிகர்கள் மத்தியில அந்த திறந்தவெளி பேருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த போக்குவரத்து நெரிசலின் ஏற்படுவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது மைதானத்தில் உள்ளேயே நாலு முறையும் சுற்றி வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாராட்டு விழாக்கள், அது மட்டுமல்லாமல் இன்னிசை நிகழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சியும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த T20 வேர்ல்ட் கப்பை இந்திய அணி கைப்பற்றிய போது மும்பை வான்கடை மைதானத்தில் எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்ததோ அதே போன்ற ஏற்பாடு தற்பொழுது ஆர்சிபிக்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் ஆர்சிபி வீரர்கள் இந்த சின்னசாமி மைதானம் நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆர்சிபி ரசிகர்களை உற்சாகமாக, அதாவது ஆர்சிபி ரசிகர்கள் வீரர்களை உற்சாகமாக வரவேற்பதற்காக மைதானம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். அந்த நிரலை காட்சி மூலம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பெங்களூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரடியாக வந்திருப்பதன் காரணமாக சின்னசாமி மைதானம் வெளியே முழுவதுமாக வெறும் ரசிகர்களின் தலைகாகவே இருக்கிறது. அந்த காட்சி நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேருந்தில் வரக்கூடிய காட்சியும், அது மட்டுமல்லாமல் பேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் தான் வீரர்கள் இருக்கிறார்கள். வீரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தற்பொழுது காவல்துறை, அதாவது வீரர்கள் வரக்கூடிய அந்த சூழல் இருக்கக்கூடிய சூழலில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு என்பது அளித்து வருகிறார்கள். ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் திணறக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு சில ரசிகர்கள்
மயக்கம் அடைந்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்பொழுது நம்மளால் பார்க்க முடிகிறது, அந்த பேருந்து வரக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆர்சிபி அணியின் அந்த கொடிகள் பொறிக்கப்பட்டு ஆர்சிபி வீரர்கள் பொறிக்கப்பட்ட அந்த பேருந்து பெங்களூர் சின்னசாமி மைதானத்திற்கு வரக்கூடிய காட்சி நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அந்த காட்சி தான் தற்பொழுது நம்மளால் பார்க்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதிகள் முழுவதுமே ரசிகர்கள் அந்த பேருந்தின் பின்புறமாகவே ஓடக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் தான் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக திணறி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல மைதானம் உள்ளே அனுமதிக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட கூட்ட நெரிசலில் சிக்கி எந்த ஒரு ரசிகர்களுக்கும் எதுவும் ஏற்படாத வகையில் காவல்துறை அதிகாரிகளும் சரி, மைதான நிர்வாகம் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட தொடர்ந்து அந்த நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த பெங்களூர் மைதானம் சுற்றி வெறும் ரசிகர்கள் வெள்ளமாகவே இருக்கிறது. தொடர்ந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் விராட் கோலி என்ற கரகோஷமும் ரசிகர்கள் மத்தியில எழுப்பி வரக்கூடிய அந்த சூழலும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் சற்று நேரத்தில் வீரர்கள் மைதானம் முன்பு உலா வரக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. அதிகமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. அப்பொழுது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஆர்சிபி வீரர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த கனவு என்பது கனவாக இருந்திருக்கிறது. 18ஆம் ஆண்டில் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே ஆர்சிபி ரசிகர்கள் இந்த ஐபிஎல் தொடர் துவங்கும் பொழுது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். ஆனால் கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றமே நிகழும். இருந்தாலும் கூட அதிக முறை கோப்பையை கைப்பற்றிய அணிகளாக பார்க்கப்படக்கூடிய மும்பை, சென்னை அணிகளுக்கு நிகராக ஆர்சிபி ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றாமல் இருந்த போது அதற்கு இந்த அணிகளுக்கும் நிகராக ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாக இருக்கும். அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுடைய விமர்சனத்திற்கு தொடர்ந்து பதிலடி கொடுப்பார்கள். அதெல்லாம் பொறுத்திருந்து தற்பொழுது முதன்முறையாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி சாதனை படுத்திருக்கக்கூடிய ஆர்சிபி வீரர்களையும் அதே போல அணி நிர்வாகிகளையும் தற்பொழுது உற்சாக வரவேற்பு. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வாழ்த்து மலைகள் பொழிந்து வருகிறார்கள். நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடி வரக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள், அதாவது பெங்களூர் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தற்பொழுது இந்த நேரடியாகவே மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவை பொறுத்த வரைக்குமே பெங்களூர் முழுவதுமே வெறும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடக்கூடிய அந்த காட்சியும் நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து இந்த ரசிகர்களுடைய கூட்டம் என்பது அலைமோதி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்தில் உலாவர இருக்கிறார்கள் வீரர்கள். முத்துக்குமார், நீங்க சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு ஆர்சிபி ரசிகர்களுடைய கனவு தற்போது நிறைவேறி இருக்கும் நிலையில் ரசிகர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு இதனை கொண்டாடி வருகிறார்கள், குறிப்பாக என்னென்ன முக்கிய பிரமுகர்கள் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமே இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கும் பொழுது கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கும். குறிப்பாக இதுவரை 18 சீசன்கள், அதாவது இந்த சீசன் இதற்கு முன்பாக 17 ஐபிஎல் சீசன்கள் நடந்து முடிந்தாலும் கூட அதில் சென்னை, மும்பை அணிகளே அதிகபட்சமாக தலா 5 முறை இந்த கோப்பை என்பதை கைப்பற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கொல்கத்தாவை பொறுத்த வரைக்குமே 3 முறை கோப்பை என்பதை கைப்பற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்குமே அந்த அணியில நட்சத்திர வீரராக பார்க்கப்படக்கூடிய விராட் கோலி இருக்கிறார். தொடர்ந்து விராட் கோலி ஒவ்வொரு ஆண்டுமே தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட ஆனால் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாத ஒரு துரதிருஷ்டமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து அவர் கேப்டன் பதவியிலிருந்து விலகி அடுத்தடுத்து இளம் கேப்டன்களும் நிர்ணயிக்கப்பட்டார். குறிப்பாக ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகின பிறகு அதன் பிறகு பாப் டு பிசி கேப்டனாக இருந்தாலும் கூட கடந்த ஐபிஎல் சீசனின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி அதாவது 4ஆம் இடம் பிடித்தார்கள். அப்பொழுது கப்பை அடிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. இருந்தாலும் கூட எலிமினேட்டர் சுற்று போட்டியுடன் வெளியேறார்கள். இந்த முறை தொடர்ச்சியாக அந்த சீசன், அதாவது இந்த 18வது ஐபிஎல் சீசன் தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து ஆர்சிபியோடைய அந்த பேட்டிங் அதே போல பந்துவீச்சு என அனைத்திலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக இதுவரை மொத்தம் 16 போட்டிகள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை 16 போட்டி கிட்டத்தட்ட 9 வீரர்கள் தலா, அதாவது 9 வீரர்கள் என அனைவருக்கும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்கும் வகையில் 9 வீரர்கள் ஆட்டநாயகன் விருதை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக குர்னால் பாண்டியா 2வது முறையாக ஆட்டநாயகன் விருதை பெற்றிருக்கிறார். ஆர்சிபி அணியாக 2வது முறை பெற்றிருந்தாலும் கூட ஐபிஎல் வரலாற்றில் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை 2 முறை கைப்பற்றிய வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆர்சிபி வீரர்களின் தனிப்பட்ட பங்களிப்பு, அது மட்டுமல்லாமல் அந்த பயிற்சியாளராக பார்க்கப்படக்கூடிய ஆண்டி புலவர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் ஏற்கனவே மென்டராக இருக்கிறார். அதே போல பேட்டிங் பயிற்சியாளர் இருக்கார். இந்த சூழல் தான் தொடர்ந்து இந்த முறை புதிய கேப்டனாக, அதுவும் இளம் வீரராக இருக்கக்கூடிய ரஜத்
படிதரை நியமிக்கப்பட்டு பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கைகள், அது மட்டுமல்லாமல் டீமோட கோஆர்டினேஷன் மற்றும் தொடர்ந்து பயிற்சிகள் என இந்த முறை நிச்சயமாக கோப்பையை கைப்பற்ற வேண்டும் குறித்துதான் தற்பொழுது கூட்டு முயற்சி கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அந்த வெற்றிக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 பந்துகளில் 29 ரன்கள் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட RCB ரசிகர்களும் சரி, வீரர்களும் சரி மைதானத்தில் சற்று பதற்றுடன் இருந்தார்கள். என்று கேட்டால் அதற்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 பந்தில் 5 சிக்ஸர் அடித்தால் கூட வெற்றி இருந்துவிடும். இருந்தாலும் கூட ஒரு பதற்றம் இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து முதல் 2 பந்தில் டாட் வைத்த பிறகு RCB அணியின் வெற்றி உறுதியான பிறகு அந்த மைதானத்தில் இருந்த விராட் கோலியோட கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வளர்ந்த காட்சியை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல அது வைரலாகி வரக்கூடிய அந்த சூழலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல RCB அணியினுடைய ஒவ்வொரு வீரர்களின் மூமெண்ட்ஸ், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்னாள் வீரர்களாக பார்க்கக்கூடிய RCB அணியின் முன்னாள் வீரர்களை பார்க்கப்படக்கூடிய AB டிவிலியர்ஸ், அதே போல கிறிஸ் கெயில் உள்ளிட்டோர் இந்த நேற்றைய தினத்தம் அந்த போட்டியை நேரடியாக காண்பதற்காக வந்திருந்தார்கள். இவர்களுடைய கொண்டாட்டம்லாம் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஏனென்று கேட்டால் RCB-யை பொறுத்த வரைக்குமே அந்த கோப்பை கனவு என்பது மிகப்பெரிய கனவாக இருந்தாலும் கூட 17 வருடம் என்பது தொடர்ச்சியாக கனவாக இருந்து வந்தது. இதனால் ஈசாலா கப் நமதே நமதே அப்படிங்கிற வாசகம், அது மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கு ஒரு விமர்சனமும் அணி வீரர்களுக்கு விமர்சனம் இருந்து வந்தது. RCB-யை பொறுத்த வரைக்குமே கோப்பையை கைப்பற்றாது, குறிப்பாக சர்வதேச போட்டியில எப்படி சவுத் ஆப்பிரிக்கா அணி சோக்கர் சென்டருக்கு அழைப்பார்களோ அதே போல IPL தொடர்ல RCB-யை சோக்கர் சென்டரை அழைத்து வந்தார்கள் ஒரு சில ரசிகர்கள். இந்த நிலைதான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நேற்று கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகால கனவு என்பது நினைவாகியிருக்கிறது. இந்த சந்தோஷத்தில் தான் தொடர்ச்சியாக ரசிகர்கள் இன்னும் உற்சாகமாக இருந்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை பாராட்டி ரசிகர்கள் ஒவ்வொரு வீடியோவும் வெளியிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்க முடியுது. தற்பொழுது இந்த மைதானத்திற்கு உள்ளே வீரர்கள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களை உற்சாகமாக வரவேற்பதற்காக ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தாலும் கூட தற்பொழுது அதனை தொடர்ந்து இந்த திறந்தவெளி மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் வரக்கூடிய வருவதற்கான சூழல் இல்லைன்னா கூட தற்பொழுது மைதானம் முழுவதுமே RCB, அதாவது பெங்களூரு மைதானத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் பெருமை பெற்ற மைதானம். குறிப்பாக இருக்கைகள், அதாவது அதிகமாக இருக்கை கொண்ட மைதானமாக பார்க்கப்படக்கூடிய மைதானமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த மைதானத்தின் முன்பு ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வருவதற்கான சூழலும் இருக்கிறது. அவர்களை சுற்றிதான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் தற்பொழுது RCB ரசிகர்கள் வர இருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியில RCB ஓனர்கள், அது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் வாரியத்துடைய முக்கிய தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் முன்னணி கிரிக்கெட் வீரர்கள், அது மட்டுமல்ல ஏற்கனவே ஃபார்மர், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு விளையாடியிருந்த முன்னாள் வீரர்கள் பார்க்கப்படக்கூடிய கிறிஸ் கெயில் மற்றும் AB டிவிலியர்ஸ் உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. இந்த உற்சாக வெள்ளத்தில், ரசிகர்களுடைய வெள்ளத்தில் தற்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் மிதக்க இருக்கிறார்கள். முத்துக்குமார், தற்போது சின்னசாமி மைதானத்தில் ஏராளமான ரசிகர்களும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அங்கு இருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா மைதானத்தின் முன்பு ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. நிச்சயமாக ஏற்கனவே நாம் அந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி வந்த பிறகு அதன் பிறகு மும்பை வான்கடே மைதானத்துல இதே போன்ற நிகழ்ச்சி தான் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியின் போது அங்கு அந்த வாகனம், அதாவது திறந்த வெளி பேருந்தில் வருவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான அனுமதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை திறந்த வெளி பேருந்தில் வருவதற்கான அனுமதி என்பது போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழலில் தற்பொழுது இந்த மைதானத்துல அவர்கள் உற்சாகமாக நடந்து அந்த மைதானம் முழுவதையும் சுற்றி அந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்மளால் பார்க்க முடிந்தது அந்த மைதானம் முன்பு ரசிகர்கள் எந்த அளவுக்கு அதிக அளவில் கூட்டமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த மைதானம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். RCB-னுடைய அந்த வீரர்களுடைய உற்சாகத்தையும் ஒவ்வொரு வீரர்களுடைய அந்த மொமெண்ட்ஸையும் பார்ப்பதற்காக ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். நேரடியாகவே நேற்றைய தினத்தை பொறுத்திருக்குமே அகமதாபாத் மைதானத்திற்கு நேரடியாக சென்று இறுதிப் போட்டியை பார்க்காதவர்கள் கூட இன்று இந்த சின்னசாமி மைதானத்திற்கு நேரடியாக வந்து ரசிகர்கள் அனைவருமே நேரடியாக வந்து வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஏற்கனவே வந்து சற்று நேரத்திற்கு முன்பாக அகமதாபாத்தில் இருந்து நேரடியாக பெங்களூர் வந்த வீரர்களுக்கு நேரடியாகவே ரசிகர்கள் அனைவருமே அதாவது விமான நிலையம் சென்று உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். பூங்கொத்து கொடுத்தும் அதே போல விராட் கோலி என்ற கரகோத்தரும் எழுப்பினார்கள். குறிப்பாக சொன்ன நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே போட்டி முடிவுக்கு பிறகு அந்த பேட்டியின் போது அந்த அணியின் கேப்டன், அதாவது ரஜத் படிதார்
வீரர் அந்த பேட்டி முடிந்ததுக்கு பிறகு ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார். அதாவது ஈசால கப் நமதே இல்ல, ஈசால கப் நமது அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் சொல்லியிருப்பார். அந்த நேரத்துல ரசிகர்களோட அந்த கரகோஷம் என்பெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த சூழல் தான் அதே போன்ற மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாகிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் நாளை பெங்களூரு வீரர்களும் தற்பொழுது உற்சாகமாக இருக்கிறார்கள். அதே உற்சாகத்தை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் இந்த மைதானத்திற்கு வர இருக்கிறார்கள். இந்த மைதானத்தை பொறுத்தவரைக்குமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திற்கு கூடிய ஒவ்வொரு கேட்டுடைய நுழைவாயிலும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அந்த மைதான